இப்போ நம்ம தம் உடைச்சிடலாம். எஸ், எப்படி இருக்கு பாருங்க, நூடுல்ஸ் மாதிரி இருக்கு ரைஸ் எல்லாமே. இப்போ நம்ம தம்மை உடைப்போம். வழக்கம் போல எந்த விதமான அடிப்பிடித்தலும் இல்லாமல் சூப்பரான சென்னை கல்யாண பிரியாணி ரெடி கைஸ். வாவ், பியூட்டிஃபுல், அமேசிங் மக்களே. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு மட்டன் பிரியாணி பண்ண போகிறோம். சென்னை ஸ்டைல் கல்யாண மட்டன் பிரியாணி. பெரிய தேக் சாஸில் இங்கே வந்து கிலோ கணக்கில் பண்ணுற பிரியாணியை ½ கிலோ அளவில் குக்கரில் சூப்பராக பண்ணி எடுக்க போகிறோம். இதோடைய லேயரிங்கே டிஃப்ரெண்ட்டு, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல இங்கே குக்கரில் ½ கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். இதை 3/4 பங்கு நான் வேக்காடு கொடுத்து எடுத்துக்க போகிறேன். வெறும் உப்பு மஞ்சள் தூள் போட்டு இந்த மட்டனை 3/4 பங்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கறியை நம்ம வேக வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த டைம்ல வந்து கரெக்டா ஒரு ½ கிலோ பாஸ்மதி ரைஸ் இதை கழுவி ஊற வைக்க ஆரம்பிச்சிடலாம். இது ஒரு 30 to 40 மினிட்ஸ் ஊறணும். கரெக்டா கறி வெந்து நம்ம மசாலாலாம் வேகிறதுக்கும் இந்த ரைஸ் ஊறுறதுக்கும் கரெக்டா இருக்கும் டைம். இப்போ நம்ம பிரியாணி லேயரிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து 5 லிட்டர்ஸ் குக்கர் ஒன்று எடுத்திருக்கேன். ½ கிலோக்கு 100 mlங்க. 1 கிலோனா 200 ml எண்ணெய் வேண்டும். வெரி குட். இது கல்யாண பிரியாணி, அதனால கண்டிப்பா நெய்யும் சேர்க்கணும். ஒரு தேக்கரண்டி நெய்யை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வாசனைக்காக தான். போதும். இதுல நான் வெட்டி வச்சிருக்கிற ஒரு பெரிய வெங்காயம் கிட்டத்தட்ட 150 to 200 கிராம்ஸ் இருக்கு. இதை நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கான உப்பை சேர்த்துக்கலாம். 1/4 தேக்கரண்டி உப்பு. இதுக்கு மேல நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம மட்டன்லயே வந்து 1/4 தேக்கரண்டி உப்பு சேர்த்திருக்கோம். இதுக்கு மேல நம்ம உப்பு சேர்க்கிறது ஃபைனல் தான். இப்ப நல்லா வதக்கி விட்டுறலாம். கோல்டன் பிரவுன் கலர் வரணும். இது கொஞ்சம் டைம் ஆகுங்க. மிதமான ஹீட்ல வச்சு பொறுமையா வதக்கணும். அப்புறம் தான் உங்களுக்கு கோல்டன் பிரவுன் கலர் வரும். கொஞ்ச நேரத்துக்கு மூடி போட்டுடலாம். வெங்காயம் சூப்பரா வதங்கிட்டு இருக்கு. ஒரு பிரியாணி மசாலா நம்ம அரைச்சிடலாம். ஒரு 3 இன்ச் பட்டை, ஒரு அன்னாசி பூ, 3 லவங்கம், 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பவுடரை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இந்த பிரியாணி மசாலாவை சூப்பரா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இதை ஒரு பக்கம் வச்சுக்கலாம். இப்போ ஆனியனுடைய வேக்காடு எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஆனியன் வந்து அமைதி ஆயிருச்சு அப்படின்னா ப்ரௌன் ஆக போகுதுன்னு அர்த்தம். இப்போ வந்து நீங்க தீயை கூட்டிக்கலாம். தீயை கூட்டிட்டு நல்லா ப்ரௌன் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா உள்ளுக்கு இருந்த ஈரம் எல்லாமே வந்து வெளியில போயிருச்சு. தொடர்ந்து கிண்டி விட்டுட்டே வாங்க, கரெக்டா ப்ரௌனிங் கிடைச்சிரும். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ப்ரௌனிங் வந்துருச்சு. இப்போ ஒரு மேஜை கரண்டி இஞ்சி பூண்டு விழுது இதுல சேர்த்துக்கலாம். ½ கிலோக்கு கரெக்டா இருக்கும். இதை மூடி போட்டுடலாம். ஒரு 1 மினிட் இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா குக் ஆயிரும். 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மல்டி லேயரிங் பண்ண போறோங்க. இதுதான் இந்த கல்யாண பிரியாணியோடைய சிறப்பு. ஓகே, முதல்ல ஒரு 5 பச்சை மிளகாய் முழுசாவே சேர்த்துக்கிறேன். ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி இதை சேர்த்துக்கிறேன். இதோட சேர்ந்து ஒரு 1/4 கப் தயிர் இதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன கை கொத்தமல்லி, அதோட ஒரு சின்ன கை புதினா, காஷ்மீரி மிளகாய் தூள், ஒரு தேக்கரண்டி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட் ஆகணும் கைஸ். நல்லா குழையணும். இந்த குக்கிங் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் கல்யாண பிரியாணி, சென்னை ஸ்டைல் கல்யாண பிரியாணி. இப்போ நம்ம வந்து ஹீட்டை கூட்டி வச்சுட்டு மூடி போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துருவோம். ஒரு மீடியம் ஹீட்ல வச்சுக்கோங்க. மெதுவா வதக்குங்க. வாங்க நம்ம மசாலாவை திறந்து பார்ப்போம். எல்லாமே அருமையா ஒரு கூட்டா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க.
இந்த அருமையான கூட்டு வரணும் கைஸ். தெரியுதா? இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற கறி, இதுல இருந்து கறியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வேக வச்சிருக்கோம், ஒரு 3/4 வேக்காடு. இதுல இருந்து கறியை மட்டும் நான் செப்பரேட் பண்ணி இந்த மசாலாவோட ஆட் பண்ணிடுறேன். ஓகே, இந்த சூப்பை தனியாக வச்சுக்குவோம். இதை நம்ம ஒரு வாட்டி இப்படி கலந்து விட்டுக்கலாம். பியூட்டிஃபுல் மக்களே. அருமையா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பிரியாணி மசாலா அதை இதோட ஆட் பண்ணிடலாம். முழுசா ஆட் பண்ணிருங்க. கரெக்டான அளவு தான் நம்ம எடுத்து அரைச்சிருக்கோம். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சூப்பை முதல்ல மெஷர் பண்ணி ஊற்றிக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி தேவைப்படுற அளவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் தண்ணி ஊற்றி நம்ம கறியை வேக வச்சோம். 1 2 கொஞ்சோண்டு இருக்கு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். நம்ம 2 கப் பாஸ்மதி ஊற வச்சிருக்கோம். அப்போ நமக்கு 1.5 + 1.5 3 கப் தான் நமக்கு வேணும். இன்னும் 1 கப் தண்ணி ஊற்றினா போதும். மூணு கப். இப்போ நல்ல தீயை கூட்டி கொதி வர வச்சிடலாம். கொதி வந்த உடனே உப்பை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம அரிசியை போட்டுடலாம். நல்ல கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம உப்பை செக் பண்ணிடுவோம். ஓகே, உப்பு ஆட் பண்ணணும். 4 தேக்கரண்டி உப்பு நான் ஆட் பண்ணிடுறேன். இது டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ உப்பு லைட்டாக கரிக்கணும், அதுதான் கணக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்டாக இருக்கு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிடுவோம். அரை மணி நேரம் ஊற வச்ச 2 கப் பாஸ்மதி அரிசி. இதை நம்ம கலந்துடலாம். தீ ஃபுல்லாக ஹைலியே இருக்கட்டும், குறைச்சிடாதீங்க. நல்ல கொதியில் இருக்கட்டும். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஓகே, சாதா மூடி போட்டுருவோம். ரோல் பாயில் அப்படின்ற நல்ல கொதி வரட்டும். அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுடலாம். பார்ப்போம். நல்ல பாயில் வந்துருச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடியை போட்டுடலாம். இப்போ போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஸ்டீம் பில்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ கரெக்டாக 1 மினிட் கணக்கு வச்சுக்கோங்க. சரி, இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்க. ஸ்மால் பர்னர் இதை நான் பற்ற வச்சுக்கிறேன். பற்ற வச்சு ஃபுல் சிம் கொண்டு வந்துடுறேன். ஃபுல் சிம் கொண்டு வந்துட்டு இந்த குக்கர் அப்படியே இந்த ஸ்மால் பர்னருக்கு மாத்திடுறேன். இந்த ஸ்மால் பர்னர்ல 12 மினிட்ஸ் கணக்கு வச்சுக்கோங்க. 12 மினிட்ஸ் ஃபுல் சிம்ல இந்த பிரியாணியை வேக விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிருங்க. இந்த ஸ்டீம் ஃபுல்லா இறங்கிரும். அதுக்கப்புறம் திறந்து தம்மை உடைச்சிங்கன்னா பொல பொல பொலன்னு பிரியாணி வந்துடும். ஓகே மக்களே, சிம்ல 12 மினிட்ஸ் குக் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் நல்லா ரெஸ்ட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக ஸ்டீம் இறங்கிடுச்சு. இப்போ நம்ம தம் உடைச்சிடலாம். எஸ், எப்படி இருக்கு பாருங்க. நூடுல்ஸ் மாதிரி இருக்கு ரைஸ் எல்லாமே. இப்போ நம்ம தம்மை உடைப்போம். வழக்கம் போல எந்த விதமான அடிப்பிடித்தலும் இல்லாமல் சூப்பரான சென்னை கல்யாண பிரியாணி ரெடி கைஸ். வாவ், பியூட்டிஃபுல், அமேசிங் மக்களே. நீங்களும் இதே மாதிரி சூப்பரான சென்னை கல்யாண பிரியாணி பண்ணி அசத்துங்க. வீட்டில் பரிமாறி என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த வீலாவில் சந்திப்போம். அதுவரை டாடா பை பாய் ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான்.